அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. சாத்தான் கீழ்கண்ட எதற்கும் எதிரியாக இருக்கின்றான். நேர்மை, சமாதானம், சந்தோஷம், அன்பு, தயாளம், இரக்கம், தயை இவற்றில் ஏதேனும் ஒன்றில் நாம் வளர்ச்சி அடையும் போதோ அல்லது ஆன்மீக முன்னேற்றம் அடையும் போதோ அவன் தீவிரமாக நம் முன்னேற்றத்தை எதிர்க்கிறான். இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வர இருந்த எத்தனை பேரை குழப்பி போட்டான் என்று சொல்ல தேவையில்லை. இப்போது நான் சொல்வதை கேளுங்கள். இந்த வாரத்தில் இந்த படிப்பனையை தயவு செய்து ஞானத்தோடு கருத்தில் கொள்ளுங்கள். இப்போதே தீர்மானியுங்கள். சாத்தானே, நடைபெறும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போக போகிறேன். நடக்க வேண்டி வந்தாலும், டாக்ஸியில் போக வேண்டி இருந்தாலும், உருண்டே போக வேண்டி வந்தாலும், என் நண்பர்கள் அனைவருமே வர மறுத்து விலகினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் போய் தீருவேன். இப்படி சொல்லும்போது அவன் ரத்தின கம்பளம் விரிப்பான் என்று நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். இன்று காலையில் நான் என்னுடைய வலது கண்ணின் காண்டாக்ட் லென்ஸை 6 முறை எடுத்து போட்டேன். அவனிடம் நான் சொன்னேன், நீ சென்று உன்னை கிழித்து போட்டுக்கொள் சாத்தானே. இந்த வார கடைசியில் உன் நிலைமையை நான் மோசமாக்கப் போகிறேன். இந்த இடத்தில் நான் சில தடவைகள் வந்திருக்கிறேன். இதை போல பிரசங்கம் செய்ய ஒரு மனோதிடம் வேண்டும். ஆமென். நாம் எதிரியோடு சண்டையிடும் பொழுது நாம் வெற்றிக்காக சண்டை போடுவது இல்லை, அதை விடுத்து அந்த வெற்றியிடமே நாம் சண்டையிடுகிறோம். நீங்கள் போராடுவது சாதாரண வெற்றிக்காக அல்ல. நீங்கள் ஏற்கனவே ஜெயித்ததை சாத்தானுக்கு அறிவிக்கத்தான் போராடுகிறீர்கள் என்று உணர்ந்தால் யுத்தத்தில் போராடும் உங்கள் சண்டையின் யுக்தியே மாறிவிடும். நான் அடித்து புரட்டி நொறுக்கி போட்டதைப் போல குழம்பி இருந்தேன். உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர் என்பதை சிறிதும் அறியாமல் போனேன். நாம் சில வேத புத்தகங்களை பார்ப்போம். அதை நீங்கள் பார்க்க நான் ஆசிக்கிறேன். 1 யோவான் 4:4. இந்த வேத வசனத்தை அடிக்கடி மேற்கோள் காட்டுவோம், ஆனால் மிகவும் அருமையான ஒரு வசனம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கின்றவர் மிக பெரியவர். நீங்கள் ஒவ்வொருவருமே இயேசுதான் உங்கள் இரட்சகராகிய கர்த்தர் என்றால் நீங்கள் அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியை ஜெயித்தீர்கள். ஏனென்றால் அவர் பெரியவர். ஏதோ ஒரு நாளில் இருக்கலாம், இருக்கக்கூடும் என்று இல்லை. நான் அழுத்தி கூறினாலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கின்றவர் மிக மிக பெரியவர். இதுதான் உண்மைன்னா அப்புறம் ஏன் இந்த பிரச்சனை எல்லாம்? என்னை தவறாக நினைக்காதீர்கள். நம்முடைய பிரச்சனைகள் வலி உண்டாக்கினாலும் உங்கள் பிரச்சனையை மையப்படுத்த வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே. அந்த பிரச்சனைகளை விட அந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது அதை எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை விட அதை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதே முக்கியம் என்று சொல்கிறேன். ஏனென்றால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஜீவிக்கும் பொழுது தேவன் நமக்கு தந்திருக்கும் வல்லமை நம்மை தேவ நம்பிக்கை உடையவர்களாக ஆக்குகிறது. அதனால்தான் நான் மக்களிடம் துன்பத்துக்கு மத்தியிலும் நீ கொடுத்து கொண்டிரு, ஆசீர்வாதமாகவே இரு, பிறருக்கு நல்லதையே செய்து கொண்டிரு என்று சொல்வேன். ஏனென்றால் அன்பு என்பது ஆத்மீக யுத்தம். நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆன்மீக யுத்தம் அதுவாகத்தான் இருக்கிறது. பிறர் உங்களுடைய இருதயத்தை கீறி காயப்படுத்தி ரத்தம் தோய செய்வதாக நீ உணரும் போது, நீ சென்று பிறருக்கு ஏதாவது நன்மை செய்யும் போதுதான் சாத்தானை கிழித்து எரிவது போலாகிறது. ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கூடும், ஆகலாம், இருக்கலாம் என்பது இல்லை, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பவர்கள் யார் என்றால், பாடுபட்டு உழைத்து கணவர் வீட்டிற்கு கொண்டு வரும் சம்பள பணத்தை செலவழிக்கும் மனைவியை போன்றவர். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இவர்களைப் போலவே என்றாகிறது. நான் ஜோக் தான் அடித்தேன், ஒழுங்காக எல்லாரும் சிரிச்சிருங்க.
கொலோசியர் 1:13. பிதாவானவர் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பு குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். இருக்கலாம் அல்லது செய்யலாம், ஆகலாம் என்று அதற்கு அர்த்தமில்லை. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பிதாவானவர் உட்படுத்தினார். இது எனக்கு பிடித்தது. லூக்கா 10:19. அற்புதமான ஒரு வசனம். இதோ, கவனித்து பாருங்கள். பெரிய ஆச்சரியக்குரியதை குறிக்கிறது. உரத்த குரலில் இப்படி சொல்லியிருக்கலாம், இதோ. தேவன் கொடுத்த சிறு சாட்டையடி. உங்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கிறேன். நான் தரலாம், தரக்கூடும். நீ நல்லவனாக இருக்கும்போது தருகிறேன் என்பதில்லை. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கின்றேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. புரிகிறதா? நீங்கள் இப்படி சொல்லி தெரியாதீர்கள், ஓ உலகம் அதில் பாதாளத்தில் விழப்போகுது, ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. நான் சொல்வது என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் நீங்கள் ஒவ்வொருவரும் இவ்வுலகிலே நடக்கும் சிறு காரியங்களிலே உங்கள் ஒளியை பிரகாசியுங்கள். அப்பொழுது நடக்கும் இதே யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் ஆகலாம். நாம் அவ்வாறு செய்யாவிட்டால் நம்பிக்கையே இல்லை. ஞாயிறு காலை விசுப்பலையில் உட்கார்ந்து கொண்டு வார்த்தையை மட்டும் படித்து ஒன்றும் செய்யாமல் போவதால் ஜெயிக்கும் யுத்தம் அல்ல. ஆமென். அவிசுவாசிகளின் நிலை என்ன? அவர்களை நேசித்து தேவராஜ்யத்துக்குள் அழையுங்கள். உங்களை அவர்கள் ஏறி மிதித்து அவமதிக்கும்படி அழைக்க சொல்லவில்லை. தொலைந்து போன ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி அவர்களுக்கு ஊழியம் என சொல்கிறேன். ஜனங்களால் பரிசுத்தமான நிலையான அன்பு செலுத்தும் போது வாக்குவாதம் செய்ய இயலாது. ஆமென். அது அத்தனை கடினமானதல்ல. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் யோசிக்க தொடங்குங்கள். ஜனங்கள் பேசும்போது செவிமடுங்கள். இங்குள்ள ஃபர்னிச்சர் கடைக்கு என்று சென்றிருந்தேன். அந்த சிறு கடையில் ஃபர்னிச்சரோடு சில டெக்கரேட்டிங் சாமான் இருந்தது. என் கையில் ஸ்டார்பக் காஃபி வைத்திருந்தேன். அங்கிருந்த ஒரு மனிதர் தொடர்ந்து என்னிடம், ஓ காஃபியின் வாசனை என்ன பைத்தியமாக்குது, கண்டிப்பா ஒரு கப் காஃபி குடிச்சே ஆகணும் என்றார். அன்பு செய்வதை நான் பிரயோகித்தேன். உங்கள் முன்னே நின்று உங்களுக்கு போதனை மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். சிலர் என்னோடு இருந்தார்கள். அவர்களிடம் நான் சொன்னேன், போய் அவருக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வாங்க. அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு காஃபினா பிடிக்கும் இல்லையா? ஆமாம், காஃபினா உயிர், கமகமன் இருக்கு. அவரிடம் கேட்டேன், அவர் இன்று வந்துள்ளாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியுமா? நீங்கள் சொல்வதைப் போல செய்கையில் காட்டினால் மனிதர்கள் உங்களிடம் எப்படி இருப்பார்கள் என்று அறியும் போது ஆச்சரியப்படுவீர்கள். ஆமென். அவரிடம் நான் மதிப்பற்றுள்ள பார்வையும் பார்க்கவில்லை, வேத புத்தகமும் தரவில்லை. ஒரு கப் காஃபி வாங்கி தந்தேன். ஆமென். இப்போது ஒப்புக்கொள்கிறேன், அந்த காஃபி விஷயத்தில் நான் இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியுள்ளது. கனடாவுக்கு சென்றிருந்த போது தெருவில் இருந்த முடமான மனிதன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை நான் கண்டேன். நானும் சில்லறைகளை தந்துவிட்டேன். என்னிடத்திலோ ஒரு ஸ்டார்பக்ஸ் காஃபியும் அங்கிருந்து வாங்கிய இனிப்பும் இருந்தது. என்னிடம் ஒரு வழக்கம், எதை வாங்கினாலும் 2 கடிதான், அதற்கு மேல் தொடமாட்டேன். என்னிடத்தில் என்ன இருந்தது? ஒரு பிஸ்கட் இருந்தது, சரிதானே? ஆகையால் அந்த மனிதர் என்னிடம், எதிரே உள்ள கடையில் இருந்து எனக்கு ஒரு கப் காஃபி வாங்கி கொடுக்க முடியுமா என்றார். ஏற்கனவே நாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு போக நேரமாகி விட்டபடியால் நான் அவரிடம், நான் விருப்பத்தோடு வாங்கி தருவேன், போக வேண்டிய இடத்துக்கு செல்ல நேரமாகிவிட்டது, இதோ இந்த பிஸ்கட்டை வாங்கிக் கொள்வாயா என்றேன். அந்த பிஸ்கட்டை சிலிர்ப்போடு அவன் வாங்கி கொண்டான். ஒரு 5 அடி எடுத்து வைத்திருப்பேன். தேவன் எனக்கு உணர்த்தினார், ஏன் உன் காஃபியை அவனுக்கு தரவில்லை என்று.
ஏனென்றால் அது என்னுடைய காஃபி. நான் என்ன சொல்கிறேன் என்றால், உண்மையை மறைக்காமல் சொன்னால் அந்த மனிதனுக்கு என் காஃபியை தரவில்லை. ஏனென்றால் எனக்கு காஃபி தேவைப்பட்டது. என் பிஸ்கட்டையோ முடித்து விட்டேன், காஃபியோ தேவைப்பட்டது. நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை இப்போது பாருங்கள். 2 சாய்ஸ் எனக்கு இருந்தது. பாலை சரியான அளவோடு கலந்த அருமையான இந்த காப்பச்சினோ காஃபியை தந்திருக்கலாம், அல்லது அவனுக்கு ஒரு காஃபியை வாங்கி தந்துவிட்டு சிறிது தாமதமாக என் படகுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நான் 2வதையே தேர்ந்தெடுத்தேன். நான் சொல்வது புரிகிறதா? நாம் எல்லோரும் அவ்வாறு தான் இருக்கிறோம். நம்மிடம் நிறைவாக உள்ளது. நம்மை புண்படுத்தும் வரை நாம் கொடுப்பதற்கு தயங்க மாட்டோம். சாத்தானிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் வல்லமையானது இதோ இங்கே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையே அது. அதை தெரிந்து கொண்டு அதையே நேசித்து அதற்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு முறையும் உன்னிடம் வரும்போதும் அவனுக்கு எதிராக பிரயோகி. வேதத்தில் உள்ள மிகச்சிறந்த உதாரணம் லூக்கா 4. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அவருடைய பகிரங்கமான ஊழியம் தொடங்குவதற்கு முன் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஸ்திரப்படுத்தும்படியாக இது நடந்தது. ஜெயத்தை குறித்து பேசுவது சிறந்தது, ஆனால் நீங்களோ சோதிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவருமே அவரவர் வாழ்க்கையில் உள்ள கோலியாத்தை போராடி முறியடித்து யுத்தத்தை ஜெயிக்க வேண்டும். இயேசு சோதிக்கும்படியாக ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். தேவன் அவரை சோதிக்கவில்லை. ஆனால் எதிரியானவனுக்கு புரிய வைக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருந்தது. அவனை முறியடிக்கும் அனுபவம் கிறிஸ்துவுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த வசனத்தை பார்ப்போம். லூக்கா 4 3ஆம் வசனத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அப்போது பிசாசு அவரை நோக்கி, பிசாசு பேசினான். நான் உங்களிடம் பேசுவது போல இத்தனை சத்தமாக அல்ல, ஆனால் அவனோ பாவமான சிந்தனைகளை உங்கள் இருதயத்தில் வைக்கிறான். பேதுரு தேவனிடத்தில், ஓ ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, நீர் எருசலேமுக்கு போய் இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்றான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். சில சமயங்களில் எதிரியானவன் மற்றவர் வழியே பேசுவான். சில சமயம் உன்னை அதிகம் நேசிக்கும் மக்களே, உன்னிடம் அக்கறை உள்ளவர்களே, அவர்களையும் அறியாமலேயே உன்னை அதைரியப்படுத்தி உன்னை புண்படுத்தி உன்னை கீழே தள்ளிவிட செய்வார்கள். ஆகையால் தான் சகோதர சகோதரிகளே, நாம் தைரியப்படுத்துகிறவர்களாகவும் உபதேசிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். உன்னிடத்தில் இயற்கையாக இருக்கிறதோ இல்லையோ, நீ கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டியது யாதென்றால், நன்மையான காரியத்தை ஒவ்வொருவருக்கும் உன்னால் ஆன மட்டும் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இரு. ஏனென்றால் இங்கே எக்கச்சக்கமான குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருந்து மனிதர்களை துவம்சம் செய்து அவர்களை கீழே தள்ளியும் விடுகிறது. எனவேதான் நாம் தைரியப்படுத்தி உபதேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆவியானவர் உற்சாகப்படுத்துபவராய், தேற்றுபவராய், உபதேசிப்பவராய் இருக்கிறார். நம் அருகிலேயே உடனிருந்து நம்மை ஊக்கப்படுத்தி நாம் அடுத்த நிலைக்கு ஏறிச் செல்லுமாறு உதவுகிறார். நாம் மற்றவரை உற்சாகப்படுத்த வேண்டும். நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவருடைய அடையாளத்தையே சாத்தான் குறிவைத்து தாக்குகிறான். நல்லது, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும். ஏனென்றால் அவருக்கும் பசி உண்டாயிற்று. அவர் 40 நாட்களும் ஒன்றும் புசியாதிருந்தார். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இத்தனை வல்லமையான வார்த்தை. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து,
இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகளின் அபாரத்தன்மையும் உயர்வையும் கௌரவத்தையும் வசீகரம் மற்றும் தலைமையையும் தருவேன் என்றது. உங்கள் மேன்மையை சரிகட்டும் விதமாக நீங்கள் நடக்க தயாரென்றால் அதற்கு ஈடாக உயர் பதவியை கூட சாத்தான் தருவான். இளம் பெண்ணொருத்தி பத்திரிகை ஒன்றுக்கு ஆடை இல்லாமல் போஸ்ட் கொடுத்தால் அவன் சினிமா வாய்ப்பையே அவளுக்கு தருவான். புரிகிறதா? இப்போது ஒரே முறை என்னிடம் தலை தாழ்ந்தால் இவை அனைத்தையுமே நிச்சயம் தருவேன். ஒரே முறை என்று கூறும் பொய் எனக்கு பிடிக்காதது. ஒரே முறை, இந்த ஒரு முறை மட்டும், மற்ற நேரங்களில் அல்ல, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். உனக்கு நான் பணிய மாட்டேன். ஒரு முறையோ இருமுறையோ எத்தனை முறையும் பணிய மாட்டேன். தேவன் ஒருவருக்கே பணிவேன் என்றார். மூன்றாவது முறையாக அவரிடம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாவி குதியும் என்கிறான். இப்பொழுதோ வேதத்தை தேவனுக்கு கோடிட்டு காட்டுகிறான். உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் வேதத்தை எடுத்து உங்களுக்கு கோடிட்டு காட்ட மாட்டான் என்பது நிச்சயம்தானா? நிச்சயமாக செய்வான் என்று நம்புங்கள். எனவேதான் இந்த காரியத்தில் மட்டும் அதி கவனமாக இருக்க வேண்டியுள்ளது. தேவனே, உம் சித்தத்தில் கேட்டறிய விரும்புகிறேன். குழந்தை கிறிஸ்தவர்களுக்கு சிறிது வேலை செய்யும். அதைவிட நாம் வளர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் தேவனோடு நடந்தபோது மிக அற்புதமான காரியங்கள் கிடைக்கப் பெற்றேன். வாவ், தேவனிடத்தில் நான் கேட்டு கிடைக்கப் பெற்ற இந்த காரியத்தை பாருங்கள் என்று தேவனிடத்தில் கூறினேன். அவரும் அப்படியா என்பார். அவரை திருப்திப்படுத்துவது கஷ்டமான ஒரு காரியம். தேவன் என்னிடத்தில் பரிபூர்ணமான உறவை நிலைப்படுத்தி வந்தார். தேவனை உம்மிடத்திலிருந்து கேட்க விரும்புகிறேன் என்பேன். அவரும் நாசமாக போ கெடுகட்ட பாவி என்பார். மீண்டும் முயற்சிப்பேன் என்பேன். நாம் நினைத்தது நடக்கும் வரை மாறிக்கொண்டே இருப்பவர்கள் தானே நாம் எல்லாம். வாக்குத்தத்த பெட்டியில் நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் மீண்டுமாக எடுப்பாய் அல்லவா? தகுதியில்லா சூழ்நிலையில் சாத்தான் வாக்குத்தத்தத்தை தவறாக பிரயோகிப்பான். அவனை அந்த கணமே பிடிக்கவும் உங்களால் இயலும். இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் ஏதாவது செய்யும், நிரூபித்து காட்டும் என்று சாத்தான் அவரிடம் கூறினான். அடுத்தவர்களுக்கு நிரூபித்து காட்டுவதையும் நீங்கள் விடுகின்ற வரையில் உங்களுக்கு விடுதலை இல்லை. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார் இயேசு. மேலும் அவர், என்னால் குதித்து புதுமை செய்ய இயலும் என்றாலும் உனக்காக வேண்டி நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் கர்த்தரை பரீட்சிக்காதே, சோதிக்காதே, ஆசை உண்டாக்காதே என்றார். லூக்கா 4 இன்னும் பார்ப்போமே. ஆனால் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று 13ஆம் வசனம், மிக முக்கியமான விஷயம். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். மீண்டும் சொல்கிறேன், நன்கு கவனியுங்கள். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அர்த்தம் புரிகிறதா? அவன் ஒரு காலம் உங்களை தனித்து விடப் போவதில்லை, நிரந்தரமாக முழுமையாக விடப்போவதில்லை. சில காலம் மட்டுமே விலகி இருப்பான். அந்த சோதனையும் கஷ்டமும் வேதனையும் சில வேளைகளில் விட்டு விட்டு தொடர்வதை பார்த்திருப்பீர்களே. அது சொல்கிறது, ஒரு நேரத்தில் எத்தனை காரியங்கள் தான் தவறாக போகிறது. உங்களை கிழித்தெறிய சாத்தானுக்கு அதுவே சரியான சந்தர்ப்பம். பரிசுத்தவான்களை களைப்புட்ட சாத்தான் ஆவலாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இப்படி நினைத்துக் கொண்டு சிலர் இங்கு வந்திருப்பீர்கள். எனக்கு போதும் தேவனே, நான் முற்றிலும் களைத்து போய்விட்டேன், அவ்வளவுதான்.
இப்படி சொல்லிக்கொண்டும் இப்போது செல்ல இருக்கிறீர்கள். நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் விட்டு விலகப் போவதில்லை, கைவிடப் போவதில்லை. உலகத்தில் இருப்பவரை விட என்னில் இருக்கிறவர் பெரியவர். நான் ஏற்கனவே யுத்தத்தில் ஜெயித்து விட்டேன். நான் வெற்றி வீரன். தேவன் என் பக்கம் இருக்கிறார். கவனமாயிரு. அதிகாலையில் எழுந்து நீ மந்தமாயிருப்பதையே சாத்தான் விரும்புகிறான். அந்த ஜாய்ஸ் மேயர் மீட்டிங் போறதுக்கு விரும்பின, ரொம்ப ஆசைப்பட்டேன். என் தோழி மட்டும் கேன்சல் பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு தனியா போக விருப்பம் இல்லை. போயிருந்தா வெற்றி கொஞ்சம் என் வாழ்க்கையில் இருந்திருக்கும். சாத்தான் இப்படி கேட்கிறான், ஏய் சோம்பேறி, வேது வெதுப்பான மந்தமே, நமக்கு தேவை நெஞ்செலும்பு அல்ல, முதுகெலும்பு. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை அறிந்து நிற்க வேண்டும். ஆமென். யோவான் 17:11-12. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். இதை எவ்வளவாக நேசிக்கிறேன் தெரியுமா? நம்மை காத்துக்கொள்வது. நான் இன்னும் அதிகம் கற்று தெளிய வேண்டியது இருப்பினும் எனக்கு தெரிந்த அநேகத்தை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு தெரியும். எனவே உங்களிடம் சொல்கிறேன், கடந்த 32 வருடங்களாக அதிக சிரத்தையுடனே கற்று வருகிறேன். இவற்றில் பலவற்றை அணிந்து கொண்டும் இருந்துள்ளேன். எனக்கு தெரிந்தவற்றிற்காக தேவனுக்கு நன்றி. ஏனென்றால் நீ பெருமைப்படும்படியாக வெறும் படிப்பறிவும் மனோதத்துவ பிதற்றலும் அல்ல. இவை எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படாது. நான் கூறுவதை சற்று செவிமடுங்கள். நீங்கள் கற்று தெளிந்தவற்றை உங்கள் வாழ்க்கையிலே பிரயோகிக்கும் பொழுதுதான் நீங்கள் சாத்தானின் ராஜ்யத்துக்கு எதிரிகளாவீர்கள். நீங்கள் அதிகாலை எழும்போதே நரகம் நடுநடுங்கும். நீங்கள் நடுங்குவதல்லாமல் சாத்தானும் நடுங்கி போவான். தேவ வார்த்தை ஆவியானவர் என் பட்டயமாக இருக்கிறபடியால் எவ்வாறு உபயோகிக்க வேண்டும், அதனை உரத்து எப்போது பேச வேண்டும் என்று முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ரிசோர்ஸ் மெஜையில் உள்ள சிறிய புத்தகம், பர்பிள் புக் என்று நாம் அழைக்கும் அது, த சீக்ரெட் பவர் ஆஃப் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட் அவுட் லவுட். தேவ வார்த்தையை தேவ தூதர்கள் உற்று கேட்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பது அவசியம். நீங்கள் முறையிடும் போதோ, முணுமுணுக்கும் போதோ, முனகும் போதோ, தவறு காணும் போதோ, கசப்பாயிருக்கும் போதோ, தீர்ப்பிடும் போதோ, விமர்சிக்கும் போதோ தேவதூதர் காது கொடுத்து கேட்பதில்லை. இவ்வாறு எழுதியுள்ளது என்று தேவ வார்த்தையை பேச தொடங்கும் போது தேவதூதர்கள் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்குவார்கள். சாத்தான் ஏமாற்றுக்காரன். நம்முடைய மனமோ ஒரு போர்க்களம். சாத்தான் நம் மனதுக்கு எதிராக வருகிறான். போரின் ஆயுதங்களோ சரீர சம்பந்தமானவை அல்ல, ஆனால் அவைகளோ கோட்டைகளை தகர்த்தெறியவும் கற்பனைகளையும் காரணங்களையும் தகர்த்தெறியுமாறு தேவனால் வல்லமை பெற்றதாக இருக்கின்றது. அவை மனதின் ஆதிக்கத்தை பற்றி பேசும். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களுக்கு தெரியுமா, தேவன் உண்மையில் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார் என்று அறியாமல் அநேக முறை நாம் துன்பப்படுகிறோம். லூக்கா 10:19 சொல்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் உடல் மனபலம் மற்றும் திறமை சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன். உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. தேவனின் சித்தப்படி நாம் செய்யும் பொழுது உண்மையில் அவர் நமக்கு பதிலளிக்க வல்லவராயிருக்கின்றார். சத்ருவின் திட்டங்களுக்கு எதிர்த்து நின்றால் எதிரி வீழ்த்தப்படுவான். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.